விஜய், சங்கீதா, த்ரிஷா விவகாரம் தான் கோலிவுட்டில் விவாதமாய் இருக்கிறது. கடந்த மாத இறுதியிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒன்று அந்த விஷயத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. விஜய் இந்த பிரச்சனை ஒர்த் இல்லை என்று சொன்னாலும் இப்பிரச்சனையால் அவரது இமேஜ் பயங்கரமா டேமேஜ் ஆகிவிட்டது என்றே தெரிகிறது. இந்நிலையில் விஜய் மீது இருக்கும் கோபத்தில் தான் இயக்கும் படத்தில் ஜேசன் சஞ்சய் செய்திருக்கும் செயல் ஒன்று அனைவரும் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. விஜய்க்கு தமிழ்நாட்டில் பெண்கள் மத்தியில் நல்ல இமேஜ் இருந்தது. அவரும் அதனை தக்க வைக்கும் விதமாக தனது படங்களில் பெண்கள் பாதுகாப்பு குறித்தெல்லாம் பாடம் எடுப்பார். ஆனால் அந்த இமேஜை உடைக்கும் விதமாக அமைந்துவிட்டது அவர் மனைவி சங்கீதா தொடுத்திருக்கும் விவாகரத்து வழக்கும் விஜயின் செயல்பாடும். சங்கீதா தாக்கல் செய்திருக்கும் மனுவில் விஜய் பற்றி எக்கச்சக்க குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். அதனையடுத்து தளபதியோ எதை பற்றியும் கவலைப்படாமல் த்ரிஷாவுடன் ஜோடி போட்டு ஒரு திருமணத்திற்கு வந்தார். அவர் அப்படி செய்தது கடும் கண்டனங்களை சந்தித்தது. மேலும் தன்னை வீட்டிற்குள் அனுமதிக்க விஜய் மறுக்கிறார். எனவே அவர் அனுமதி அளிக்க உத்தரவிட வேண்டும் என சங்கீதா இன்னொரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். இப்படி மனைவி ஏகப்பட்ட வருத்தத்தில் இருக்க விஜயோ தான் கட்சி மகளிர் அணி கூட்டத்தில் பேசிய போது நீங்கள் ஃபீல் செய்யாதீர்கள், அந்த அளவுக்கு அது ஒர்த் கிடையாது என அலட்சியமாக பேசி மேலும் விமர்சனங்களை சந்தித்து விட்டார். இந்த விஷயத்தில் பலரும் விஜயின் மகள் மனநிலைமை குறித்து பேசுகிறார்கள். சங்கீதாவுக்கும் விஜய்க்கும் இடையே சில வருடங்களுக்கு முன்பே பிரச்சனை உருவாகி பிரிந்திருக்கிறார்கள் என்பது விவாகரத்து மனுவை பார்க்கையில் தெரிகிறது. பொதுவாக கணவன் மனைவிக்குள் பிரச்சனை வந்து விவாகரத்து ஏற்பட்டால் யாருமே தன் பிள்ளைங்களை விட்டுக் கொடுக்க மறுப்பார்கள். ஆனால் விஜய் அப்படி இல்லை, தனது பிள்ளைங்களையும் ஒதுக்கி வைத்து விட்டார் என்று ஒரு தரப்பினர் கூறுகிறார்கள். அதற்கேற்றபடிதான் விஜயின் செயல்பாடுகளும் அமைந்திருக்கின்றன. மகன் படம் இயக்கும் போது அது தொடர்பாக ஒரு வாழ்த்து தெரிவித்து 2 வரிகளில் கூட ட்வீட் போடவில்லை. மகள் ஷாஷா லண்டனில் படித்து முடித்துவிட்டு பட்டம் பெற்ற போது ஒரு தந்தையாக அங்கே விஜய் இல்லை. அவருக்கு பதிலாக தந்தை ஸ்தானத்தில் அண்ணன் ஜேசன் சஞ்சய் தான் இருந்தார். அப்படி பிள்ளைகளின் வாழ்க்கையில் முக்கியமான காலகட்டத்தில் கூட அருகில் இல்லாமல் இவர் நாட்டை திருத்த வந்துவிட்டார் என்று விளாச தொடங்கியிருக்கிறார்கள் சோசியல் மீடியாவில். இந்நிலையில் ஜேசன் சஞ்சயின் செயல் ஒன்று கவனத்தை ஈர்த்திருக்கிறது. அதாவது அவர் சிக்மா என்ற படத்தை இயக்கியிருக்கிறார். அதன் இறுதிக்கட்ட வேலைகளில் இப்போது இருக்கிறார். அந்த படத்தின் போஸ்டரில் இயக்குனர் என்ற இடத்தில் ஜேசன் சஞ்சய் எஸ் என்றுதான் குறிப்பிட்டிருக்கிறார். எஸ் என்பது சங்கீதாவை குறிப்பதாகும். எனில் இனிஷியலுக்கு கூட தன் தந்தை இருக்கக்கூடாது என முடிவு செய்துவிட்டார். ஜோசப் விஜய் என்ற பெயரின் முதல் எழுத்தான ஜே அல்லது விஏ பயன்படுத்தாமல் இருந்திருக்கிறார் என தெரிகிறது. ஜேசன் இதை அப்போதே செய்திருக்கிறார். எப்படியோ ரசிகர்களின் கவனத்தில் அது வராமல் போனாலும் இப்போது அதை பிடித்து விட்டார்கள். எவ்வளவு மனவலி இருந்திருந்தால் இனிஷியலுக்கு கூட விஜயின் பெயரை பயன்படுத்தாமல் தவிர்த்திருப்பார். உண்மையில் ஜேசன் பாவம்தான் என்று கமெண்ட் செய்து வருகிறார்கள். இது பற்றி உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி.